வெல்கம் பேக் டு அவர் சேனல் லேண்ட்மேக்ஸ் 2.0. இப்போ நம்ம என்ன சம் பார்க்க போகிறோம்னா பேங்க் பிஓ எக்ஸாமில் கேட்ட இந்த சம்மை தான் பார்க்க போகிறோம். இதே மாதிரியான சம்ஸ் வந்து டிஎன்பிஎஸ்சி எஸ்எஸ்சிலையும் கேட்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு வட்டத்தின் பரப்பளவு 24.64 மீட்டர் ஸ்கொயர் எனில் வட்டத்தின் சுற்றளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது வட்டத்தின் பரப்பளவுக்கு என்ன ஃபார்முலா, பை இன்ட்டு ஆர் ஸ்கொயர்டா, இது வந்து எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க, 24.64ன்னு கொடுத்துட்டு வட்டத்தின் சுற்றளவு அதாவது என்ன ஃபார்முலா, அது 2πr, இதனுடைய வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதில் நம்ம என்ன பண்ணலாம், பைக்கு பதிலாக என்ன பண்ணலாம், 22/7 இன்ட்டு ஆர் ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு 24.64ன்னு எழுதிக்கலாமா. ஸோ இப்போ ஆர் ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு என்ன ஆகும், 24.64 இன்ட்டு 7/22ன்னு ஆயிருமா. ஸோ இதை இப்போ நம்ம அடிக்கலாம். ஸோ இதையும் அடிக்கலாம், 1.12. இப்போ ஆர் ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு என்ன கிடச்சிருக்கு, 1.12 இன்ட்டு 7 மல்டிப்ளை பண்ணலாமா, 7.84. இப்போ நம்ம இதிலேருந்து என்ன கால்குலேட் பண்ணலாம், ஆர் வந்து கால்குலேட் பண்ணலாமா. அதாவது 784க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா என்ன கிடைக்கும்னா 28. இங்கே வந்து 2 டிஜிட் தள்ளி புள்ளி இருக்கா, ஸோ அப்போ 1 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுக்கலாம். அப்போ இது எப்படி எழுதலாம், ஆர் ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு 2.8/2. ஸோ அப்போ ஆர் வந்து எவ்வளவு, 2.8 மீட்டர். இப்போ ஏன் நம்ம ரேடியஸ் கண்டுபிடிச்சோம்னா நமக்கு என்ன வேல்யூ தேவை, வட்டத்தின் சுற்றளவு 2πr தானே தேவை. ஸோ அதனால தான் நம்ம ஆரத்தை கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ வட்டத்தின் சுற்றளவு என்னது, 2 இன்ட்டு பை இன்ட்டு ஆரா. ஸோ இதில் எழுதலாமா, 2 இன்ட்டு பை வந்து எவ்வளவு, 22/7. ஆர் வந்து எவ்வளோ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், 2.8. இது இப்போ நம்ம அடிக்கலாமா, 0.4. ஸோ அப்போ 22 இன்ட்டு 44 இன்ட்டு 4, 176. 1 டிஜிட் தள்ளி புள்ளிக்கணுமா. ஸோ அப்போ 17.6 மீட்டர். இதுதான் இந்த வட்டத்தின் சுற்றளவு. வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.